அனைவருக்கும் வணக்கம். நான் பூவராகவன், கல்லூரி பேராசிரியராக இருக்கேன். மேலும் இந்த கல்வி அறக்கட்டளையுடைய பொருளாளராக இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 6 ஆண்டு காலமாக இந்த கல்வி அறக்கட்டளை இயங்கிக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் விதவிதமாக ப்ரோக்ராம்ஸ் பண்ணுவோம். எல்லாமே கல்வியை சார்ந்ததாகவே இருக்கும். 2 மாதங்களுக்கு முன்னாடி கூட கல்வி வழிகாட்டுதல் நிகழ்ச்சி செய்தோம். அந்த கல்வி வழிகாட்டுதல் நிகழ்ச்சிக்கு கல்லூரி பேராசிரியர் ஒருத்தரை வச்சு சிறப்பு விருந்தினராக அந்த ப்ரோக்ராமை பண்ணோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஜனரஞ்சகமாக பேசக்கூடிய ஒரு பள்ளி ஆசிரியையும் வச்சு இந்த ப்ரோக்ராமை பண்ணோம். கிட்டத்தட்ட நல்ல ஒரு வரவேற்பு எங்களுக்கு கிடைச்சிது. அதே மாதிரில இன்றைக்கி 24/5/2026 அப்படிங்கிறது இந்த கல்வி அறக்கட்டளையுடைய வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய நாளாக நாங்கள் இதை கருதுகிறோம். ஏன் அப்படின்னா, இந்த கல்வி அறக்கட்டளை உருவாக்கியதிலிருந்து இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறது இதுதான் ஃபஸ்ட்டு டைம். அந்த ஃபஸ்ட்டு டைம் என்ன பார்த்திங்கன்னா, ஏழை மாணவர்கள் 10 பேருக்கு முழு ஆண்டு கட்டணத்தை பள்ளியிலேயே டைரெக்டாக செலுத்தி அவங்களுக்கு ரெசிப்டை இன்றைக்கி கொடுக்குறோம். இதை கல்வி அறக்கட்டளை தானாக செய்யலை. இதோடு சேர்ந்து திரு மனோகர் பூபதி ஃபவுண்டேஷன், அந்த ஃபவுண்டேஷனோட இணைஞ்சு இந்த ஒரு விழாவை ஏற்பாடு பண்ணியிருக்கு. இன்றைக்கி தேதியில் 10 பேருக்கு இலவசமாக முழு கல்வி கட்டணத்தை அவங்கவுங்க ஸ்கூல்லையே நேரடியாக செலுத்திட்டு இன்றைக்கி ரசீதை தரப்போகிறோம். சரிங்களா? இந்த மாதிரி அடுத்து பார்த்திங்கன்னா சுதந்திர தினத்தன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடத்தலான்ட்டு இருக்கோம். அதில் எங்கள் சமுதாயத்தை சேர்ந்த யங் டேலண்ட்ஸு கவிதை போட்டி, பாட்டு போட்டி, கட்டுரை போட்டி, வரைதல் போட்டி, இந்த மாதிரி இதெல்லாம் கூட நாங்கள் நடத்துகிறதுக்கு அடுத்தடுத்த ஃபங்க்ஷன்ஸ் வச்சுருக்கோம். அதே மாதிரி இந்த கல்வி அறக்கட்டளையுடைய உயரிய நோக்கம் மற்றும் நீண்ட நாள் பயணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வருங்காலங்களில் ஒரு பள்ளியையோ ஒரு கல்வி அறக்கட்டளை மூலமாக ஒரு கல்லூரியோ உருவாக்குறது தான் எங்களுடைய நோக்கம். இந்த வாய்ப்பு அளித்த சேனலுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.